500 ஜிபே பண்ணிருக்காங்க. அக்கா சொன்னீங்க. ஓகே அண்ணா. சைடு சீட் மட்டும் கொஞ்சம் சார். இல்லைண்ணா பரவாயில்ல. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. டோர் லீவ் மாட்டேங்க. டோர் திறந்து பாருங்க. இல்லைம்மா வந்துருச்சுங்களா? அவன் காவலாம் மாட்டேன். இல்லைங்க, நீங்கள் இல்லைங்க வரும். நீங்கள் தோல்படிட்டு இருக்கிறது இல்லைங்க வரும். வருதுங்களா? திருப்பி திருப்பி கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துருங்க. அவ்வளோதான். போலாங்களா? போலாங்க. என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு? ரெண்டாவது பிரேக். மூணாவது நியூட்ரு தான் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும், மூணாவது நியூட்ரு பண்ணணும், நாலாவது தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளச்சு, ரெண்டாவது பிரேக்கு, மூணாவது நியூட்ரு, நாலாவது ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்திங்கன்னா போகலாம். ஹேண்ட் பிரேக் எடுத்துங்க, ரொட்டேட் பண்ணுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். எப்படி மூவ் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நேராக இருக்கலன்னு பார்த்துக்கலாம். நேராக இருக்குங்களா? போதும். இப்படி டக்குன்னு எக்ஸிலேட்டரு, டக்குன்னு ரெண்டாவது. நம்ம ரோட்டில் தான் இருக்கணும். எத்தனை டிகிரி போட்டுக்கணும்? இங்கே அந்த ரோட்டுக்கு போயிடலாம். எத்தனை டிகிரி போட்டுக்கணும்? அந்த இதெல்லாம் கிடையாது, போட்டிருக்கணும் டக்குன்னு, அவ்வளோதான். போகலாம். இவ்வளோ ஸ்பீடாக போனீங்கன்னா 10 நிமிஷம் ஆக்கி விட்ருவேன். பரவாயில்ல தானே? டக்குன்னு பிரேக் பிடிங்க, மூணாவது கீர் போடுங்க, போங்க. போகலாம். போகலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ நாலாவது கீர் போடுங்க. அவ்வளோதான். இன்னும் 2 நாளைக்கு நீங்கள் ஹைவேல தான் ஓட்டணும். அதுக்கப்புறம் சொந்தத்தில் கூப்பிட்டு போவேன். அப்படிங்களா? இன்னைக்கு எத்தனை 6 நாள் ஆச்சுங்களா? 6ங்களா? 4. டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது கீர் போகலாம். மூணாவது கீர். அவ்வளோதான். மாற்றிக்கிறேன், டைமிங்லாம் கிடையாது. சரிங்களா? எக்ஸைட்டர் மிதிச்சுட்டா மாற்றிடுங்க. பஸ் ஸ்டாப் தாண்டி எழுதிங்க. நம்ம மாதிரி அடுத்த விட நினைக்கிறேன். சரிங்க, இந்த பஸ்ஸு தான் போகலாம். அந்த பஸ்ஸுக்குள்ளே லெஃப்ட் திருப்பிடுங்க. ஆமாம், டக்கு 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 டக்குன்னு அந்த பஸ்ஸை தாண்டிடலாம். உள்ளே போயிடலாம். இல்லை அக்கா, ஒன்றும் பஸ் நிறுத்திக்கலாம். பஸ்ஸை தாண்டி ரியாஜ் பை
அக்கா இறங்கி ஓடி டக்குன்னு இறங்கி ஓடி 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 மித 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 ஓகே ஓகே போகலாம் ரேஜ் பாய் அப்படி ஃபுல்லாக ரேட்டில் திருப்பிக்கிங்க ஃபுல்லாக ரேட்டில் திருப்பிங்க போகலாங்க மூவ் பண்ணிங்கன்னா போயிடும் ஃபுல்லாக திருப்பிடுங்க கிளச்சை 1 2 3 நிறுத்திங்கன்னா வண்டி போயிடும் அந்த அக்கா பஸ் அந்த பஸ் விட்டால் வேறு பஸ் இல்லை அதனால் வேறு ஒன்றும் இல்லை அடுத்த பஸ்ஸுக்கு 1 மணி நேரம் ஆயிடும் அப்படியே வெளியே போயிடலாம் பார்த்துக்கோங்க அப்படியே வெளியே போயிடலாம் அவங்களுக்கு அடுத்த பஸ்ஸுக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லை அதனால் நேரம் இன்னும் எத்தனை கிட் போட்டுங்க எத்தனை கிட் போட்டுருங்க பாய் இந்த புதுசாக அந்த குறைக்கும் ரியாஜும் இன்னைக்கு லீவா ரியாஜ் போய் வேலைக்கு போகணுமா போலையா கேட்டேன் தெரிஞ்சுக்கலாம் இல்லைப்பா பிரேக் பிடிங்க கிளச்சை பிடிக்கணும் ரியாஜ் பாய் பிரேக்கை மட்டும் பிடிச்சி நிறுத்தி என்ன பண்ணுறது இப்போ கிளச்சை யார் நீங்கள் பிடிச்சிங்க நான் பிடிச்சினுங்களா ஏன் மறக்கிறீங்க என்னாச்சு பிரேக் பிடிச்சிட்டு தான் கிளட்ச் பிடிக்கணும் பிரேக் தொட்டு கால் வந்துட்டாலே கிளச்சை பிடிக்கணும் பாட்ட சூழ்நிலை போடுங்க 3வது கீர் போடுங்க மைல்டாக தான் நான் சொல்லி ஆமாம் மைல்டாக தொட்டாலே ஸ்பீடாக போகும் ரொம்ப அழுத்தினா தான் வந்து ஆமாம் அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டு வாரமாக எடுத்து மாடி மூவ் பண்ணி பார்த்துக்கலாமா அப்படியே ஓரமாக வந்துடுங்க நிறுத்திட்டு மாடி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் மாடி ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணணும் சரிங்களா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிங்க மாற்றி போட்டுங்க போகலாங்க லைட்டாக எக்ஸைட் பார்த்து எக்ஸைட் கூட யூஸ் பண்ணுங்க இந்த ரோட்லேயே போகலாம் ரியாஜ் பாய் எக்ஸைட் மிஸ்டேக் கீர் மாற்றணும் ரியாஜ் பாய் இல்லை எக்ஸைட் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கணும் எக்ஸைட் மிஸ்டேக் கீர் மாற்றணும் என்ன பண்ணுங்க எடுத்துட்டு கீர் மாற்றணும் நம்ம ஓரமாக கிளச்சையும் முடிச்சுட்டு எக்ஸலேட்டர் ஆக்சிலேட்டர் இப்படி கொடுக்கக்கூடாது சரிங்களா எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள் நம்ம அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம் பைக் ஓட்டுற மாதிரி எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள் அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம் அந்த ரோட்டுக்கு போகலாம் ஆமாம் போகலாம் 3வது கீர் போடுங்க எத்தனை கீர் போட்டுங்க ரியாஜ் பாய் இதில் எப்படி கிடைக்கிறது வண்டியிலன்னா சவுண்டு இதுலேயும் சவுண்டு கேட்கும் ஆனால் எனக்கு அப்படி கேட்ட மாதிரி இருக்குது வண்டி சிரமப்பட்டு போகும் ஒரு சவுண்டு கேட்கும் ரிப்பீட்டடாக ஓட்ட வந்துடும் ஸ்பீடு ஜாஸ்தியாக தெரியுதுங்களா ஸ்பீடு ஜாஸ்தியாக ஆமாம் ஸ்பீடு கம்மியாக ஆமாம் இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடு கரெக்டாக 4வது கீர் காட்டுது பாருங்க தெரியுதா 4வது கீர் காட்டுதா இப்போ 4ஆம் நம்பர் காட்டுது பாருங்க 40 பக்கத்தில் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள் 4ஆம் நம்பர் காட்டு பாருங்க யூஸ் பண்ணுங்கள் இன்னும் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் மிச்சிங்கன்னா 5ஆம் நம்பர் காட்டிடும் ஓகே 5வது கீர் போடுங்க ஓடுங்க பார்த்துக்கலாம் போகலாம் பட் ரிலாக்ஸ் நிதானமாக போடுங்க பட் நீங்கள் 5வது கீர் போடலை 3வது கீர் தான் போட்டீங்க நிதானமாக இருங்க
ரியாஜ் பாய் பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சிங்க, ஸ்லோவாக திருப்புங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, பிரேக் லைட்டாக பிடிங்க. திரும்புதுங்களா? இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸைட் பிடிச்சின்னு வண்டி போவோம். நிதானமாக இருங்க. ஓகே, நான் ஓட்டுறது 2வது நாள், இது ஓட்டுறதுக்கு 2வது நாள். நாலாவது போன நம்ம ரியாஜ் பாய். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. நம்ம புதூர் பிரிவு போய் சந்துக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? போக முடியாது. வாங்க பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? பிரேக்கு கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், ஃபுல்லாக பிடிக்கணும். சரிங்களா? போட 3வது கீர் போட்டு போல விடுங்க. பிரேக்கு கால் வந்துட்டாலே கிளச்சை கண்டிப்பாக ஃபுல்லாக பிடிக்கணும். சரிங்களா? அவருக்கே நீங்கள் ஹார்ன் அடிக்கல, அவர் கட்ட தான் போயிட்டு இருக்கா. நாங்கள் கட்ட அவர் இடிச்சு தான் என்ன பண்ணுவீங்க? அவர் பார்த்துருப்பாரு, பார்த்து பார்க்கல, இடிச்சிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? பணம் தருவீங்களா? நான் ஓட்டி போட தானே வந்தம்பிங்க. கரெக்டு தானே? அந்த வண்டி அவ்வளோ தூரம் ஒட்டி வருது, நீங்கள் ஹார்ன் அடிக்காமல் இப்போ உங்கள் எங்கே இருக்கீங்க? யோசனை எங்கே இருக்குது? நம்ம தான் சொல்லணும், ஆனால் நான் உங்களுக்கு பின்னால் வந்துட்டுருக்கேன், ஆனால் நான் உங்களுக்கு சைடில் வந்துட்டுருக்கேன், நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? பிரேக் பிடிச்சா கிளச் என்ன பண்ணணும்? 4வது கீரில் வந்து பிரச்சனை கீர் போட்டுக்கணும். அப்புறம் வேறு எத்தனை கீர் போட்டுக்கணும். டக்குனு 2வது கீர் போட்டு ஓடிடணும். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. எக்ஸைட்டை மிதிக்கணுமா தொடணுமா? நீங்கள் என்ன பண்ணீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? பிரேக் பிடிச்சா கிளச் என்ன பண்ணணும்? எத்தனை கீர் போட்டுக்கணும். போகலாம் போகலாம் போகலாம். டக்குன்னு எக்ஸிலேட்டர், டக்குன்னு 2வது கீர் போடணும். எக்ஸிலேட்டர். இப்போ 2வது கீர் வரோம். போகலாம் போகலாம். இப்போ 3வது கீர் போகலாம். போகலாம்.
மிதிக்கக்கூடாது. சரி. ஃபஸ்ட்டு கிளச்சிருந்து கால் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் தொடணும். சரிங்களா? மிதிக்காதீங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். நம்ம அதை கட்டுக்குள்ளே போகிறோம். இந்த கட்டுக்குள்ளே? ஆமாம். இந்த கட்டுக்குள்ளே போயிடலாம். நிறுத்தி மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். போகலாம். திருப்பி போகலாம். போயிடலாமா? நேராக போங்க. மாற்றி திருப்புங்க. அவரை பார்க்குறீங்க, வண்டி திருப்ப மாட்டேங்கிறீங்க. தெரிஞ்ச சொந்தக்காரர் அவரு? ஃப்ரெண்டா? இப்போ வண்டி இங்கே திருப்பணுமா? நமக்கு முன்னாடி 2 பேர் வந்துருக்காங்களே. போலாங்க. நேர் கடைசி போயிடலாங்க. நேராக போனால் அந்த அண்ணா நகர் ஒயின் ஷாப் வந்துடும். அதில் லெஃப்ட் திருப்பிக்கலாம். சரிங்களா? ஹார்ன் அடிச்சு போங்க. 2 பக்கம் கட் ரோடு வருதில்ல, யாராச்சும் வந்தால் என்ன பண்ணுவீங்க? பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். வண்டி விட்டிங்கன்னா வண்டி போகும். ஹார்ன் அடிக்கணும் மறுபடியும். யாராச்சும் ஸ்பீடாக வந்துடுவாங்க. மறுபடியும் ஸ்பீடு பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். விட்டால் வண்டி போகும். ஹார்ன் அடிக்கும் அந்த பொண்ணுக்கு. இப்படி போயிடலாம். இந்த வழியெல்லாம் எனக்கு தெரியும். சரிங்களா? ஓரம். எக்ஸிட்டை மிதிக்கக்கூடாது, எக்ஸிட்டை தொட்டு ஓட்டணும். சரிங்களா? நம்ம ரோடு. இதில் போய் நம்ம ஆஃபீஸ் போகிற வழி தெரியுமில்ல, அந்த ஒயின் ஷாப் கிட்ட அதில் போயிடலாம். சரிங்களா? ஆனால் வந்து லாரி நின்றுருக்குமே. பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் போவோம். லாரி நின்றுட்டு இருந்ததுன்னா சுற்றி வந்துக்கலாம். லாரி நிற்கல மேலே போயிடலாம். ஸ்லோ பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். வண்டி விட்டால் வண்டி போகும். ஏன் கீரை பார்த்து போடுறீங்க? அந்த அக்காவை கேட்டீங்க. நீங்கள் அந்த அக்காவை கேட்டீங்களா இல்லையா? அதை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாதா? நம்ம கண்ணு பூரா எங்கே இருக்கணும்? அந்த காட்டை கேட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேணால் கீரை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கங்க. 3வது கிலோ இருக்குமா 2வது கிலோ இருக்குமான்னு பார்க்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் எனக்கு சொல்ல போது கூட பார்க்கக்கூடாது. நான் உங்களை பார்த்துட்டா சொல்கிறேன். சொல்லிக்கிட்டே இருங்க. வெள்ளை ரவை வாங்கணும், கோதுமை ரவை வாங்கணும், கடலைப்பருப்பு வாங்கணும், பருப்பு வாங்கணும், தக்காளி வாங்கணும் சொல்லிட்டே போகிறீங்களா மளிகை கடைக்கு? அந்த மாதிரி 2வது கிலோ போகிறோம், 2வது கிலோ போகிறோன்னு சொல்லிகிட்டே போங்க. மனத்துக்குள்ளே சொல்லிட்டு போங்க. பேசிட்டே வரோம். அதை மறக்கக்கூடாது. அதை அப்படியே மைண்டில் பதிவு பண்ணிடணும். சரிங்களா? மிதம் எடுக்கக்கூடாது. எதுக்கு அமுத்தி எடுக்கணும்? நானும் எடுக்கிட்டான். அப்படி அமுத்தி எடுக்கக்கூடாது. ஏன் அமுத்தி எடுக்கக்கூடாது? தொடணும். சரிங்களா? இப்படி லெஃப்ட் போகலாம். பிரேக் பிடிக்கும், கிளட்ச் பிடிக்கும். ஹார்ன் அடிங்க. போகலாம். வெடுக்கு எடுத்து ஆஃப் ஆயிரும். வண்டி நின்றுச்சுன்னா எத்தனை கீர் போடணும்? கிளட்சை பிடிக்காம கீர் விடுக்குமா? நான் அவர் போய்க்கிறேன். போகலாம். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. சரிங்களா? கால் ஃபுல்லாகவே இருந்தாலும் மிதிக்கிறத உணர வச்சு நாளைக்கு பாருங்க கரெக்டாக ஓட்டுங்க. ஓகே. நானும் ஓட்டுறது எனக்கு 2வது நாள். ஆமாம்.
எடுத்துருவாரு. ஆட்டடிங்க. ஆறு அடிங்க. பார்த்தீங்களா குப்பை வண்டி வந்துருச்சு. இப்போ 6 அடிக்கணும். நான் சொல்லி தான் நீங்கள் 6 அடிப்பீங்களா? நான் காரில் இருக்கேன் சொல்கிறேன். இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? பிரேக் பிடிங்க, கிளச்சு பிடிங்க, ஸ்பீடு பிரேக்கு முன்னாடி விட்டிங்கன்னா வண்டி போகும். போகலாங்க. அந்த ஆட்டோ தாண்டி போயிடலாம். வண்டி எப்படி உள்ள நேராக தான் போகிறோம். பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. கிளச்சை மெயின்டைன் எக்ஸைட் மீறக்கூடாது. கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். போதுங்களா? காருக்கு தான் கிளச்சை மட்டும் மெயின்டைன் பண்ணால் கிளச்சை மெயின்டைன் பண்ணால் அழகாக போகும். கிளச் இந்த வெடுக்கிற கால் எடுத்துகிட்டு ஆஃப் ஆயிரும். ஆர்ன் அடிச்சுங்க. ரைட்டில் போயிடலாம். இண்டிகேட்டர். அரே பப்ளு போகலாம். திருப்பணும். டக்குன்னு திருப்பணும். இல்லாட்டி அந்த வண்டியில் இடிச்சிருக்கு. பார்த்தீங்களா? சுடி பண்ணுது. நம்ம ரோடு நேராக போகணும். அந்த குள்ளார மண்டலத்துக்கு திருப்பணும். அந்த புர்கா போட்டு ஒரு அக்கா போகிறாங்கல்ல அங்கே ரைட்டு. இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. நேற்று இது தானே போனோம். இப்போ இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. இப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க. ஐயோ அப்போதைக்கு எக்ஸாக்ட் மிதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போகலாம். சரிங்க போகலாங்க. வளைவு வருது. நீங்கள் வேட்டைக்கு எக்ஸாக்ட் மிதிச்சிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சாவி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. சொல்கிறேன் இரு. பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போகும். எக்ஸைட்டு கால் போகாதுங்க. எக்ஸைட்டு கால் போகக்கூடாது. திருப்புங்க. இப்போ இப்படி இடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? கால் இப்போ எங்கே இருக்கணும்? அப்படியே கால் எக்ஸைட்டு போகுது. கால் அங்கே போகக்கூடாது. சரிங்களா? இரு சாமி சொல்கிறேன் சாமி. லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. இதுலேயே மூவ் ஆகிட்டு இருக்கும். லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. லைட்டாக நீட்டாக போகுதா? இப்படி தான் போகணும். சந்து பொந்துக்குள்ளே போகும்போது. அவர் அந்த ஜம்பர் கார் பை பாப்பா. இந்நேரம் எத்தனை கீர் போட்டுக்கணும்? அண்ணா வராதாண்ணா? அண்ணா கேட்க மாட்டேங்கிறாரு ரேஜ் பை. அவர் நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. நம்ம வண்டி போக முடியல. போயிடுச்சுல. ஹார்ன் அடிச்சு போங்க. போகலாம். போயிடுச்சா போய் ரேஜ் பை. அப்படியே ரேஜ் பை பேருந்தீங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. பிரேக் பிடிங்க. கிளச்சை பிடிங்க. மெதுவாக திருப்புங்க. கிளச்சை கொண்டாந்து பாதியில் வச்சா வண்டி போகும். கிளச்சை பாதியில் வெடுக்க எடுத்து ஆஃப் ஆயிரும். 1 2 3 ஸ்டடி பண்ணுங்க. அப்படிங்கிறீங்களா? இல்லை 2,000 கிலோ தான் போகிறோம். ஆமாம். நம்ம இண்டிகேட் ரைட்டில் போகிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும். ஆமாம் போகுதுல்ல. பார்த்துக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. மெதுவாக போங்க. நிறுத்திட்டு வண்டி இல்லாட்டி உள்ளே போய்க்கலாம். பிரேக் பிடிங்க. கிளச்சை பிடிங்க. போகலாங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். போகலாம். கிளச்சை பாதி நிறுத்திங்கன்னா வண்டி போகும். பிரேக் பிடிங்க. போகலாம். ஸ்டடி பண்ணி டக்குன்னு டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக எக்ஸிலேட்டர். 2வது மெதுவாக அப்படியே இந்த கேப்புக்குள்ளே போய் போயிடும்.
போகுது எப்படி திருப்பணும் ஸ்லோ பண்ணி நிறுத்திங்க, ஒன்று நிறுத்துங்க, பிரேக் பிடிச்சி நிறுத்துங்க. இந்த அக்கா வண்டி எடுக்கிறாங்களா, அங்கே நிறுத்தணும். வண்டி ஃபஸ்ட் கியர் போட்டு அங்கே நிறுத்தணும். சரிங்களா? இந்த ஒட்டியே போயிடலாம். இப்படி உள்ள ஓட்டலாம், போல விடுங்க, போகலாம். பிரேக் விட்டிங்கன்னா போயிடும். லெஃப்ட் வாங்க. இப்போ ரைட்டில் உள்ளே போய் இப்போ லெஃப்ட் வாங்க. சுற்றுங்க கரகரன்னு கிளச்சு விடுங்க, பிரேக் விடுங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம். அவ்வளோ நிறுத்திடுங்க, வேலை முடியும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்க, வண்டி ஆஃப் பண்ணுங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. அவ்வளோ நேரம் இழுத்திங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். சாவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்போ கீர் ஏதோ ஒரு கீர் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான்.